உன்கிட்ட ஒரு சாமர்த்தியமும் இல்ல. நல்ல ஏமாளியாவும் கோமாளியாவும் தான் இருந்திருக்கிற. அது உனக்கு புரியுதா இல்லையா? மல்லி, நம்ம ஏமாந்துட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறதும் ஏத்துக்கிறதும் தான் அடுத்த தடவை நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்கான முதல் கட்டமே. பெரியம்மா இங்கதானே இருப்பீங்க? ம்? பெரியம்மா, சின்ன சின்ன கண்ணாடி துண்டு எப்படியும் அங்க இருக்கும். வெண்பா இந்த பக்கம் வராம பாத்துக்கோங்க. செருப்பு போட்டு நடக்க சொல்லுங்க. நான் இத வெளியே போட்டுட்டு வந்துடுறேன். ஏய் நில்லுங்கறல. கைய விடுங்க பெரியம்மா. அத முதல்ல வெய்யின்னு சொல்றல. ஆ, அட வெய்யி, கொண்டா வெய். என்ன மல்லி இதெல்லாம்? நான் செய்யாம யார் செய்வாங்க பெரியம்மா? உங்களை செய்ய விட்டுட்டு நான் உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவியே. ஆனா உன்னோட வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ஏன் பிள்ளை இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டு நிக்கிற?